வீட்டுக்குள்ளே யாருப்பா சிறப்பான ஒரு சேஃப் கேம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா இது வரைக்கும் விஷாலுன்னு தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு சேஃபான ஒரு கேம் வந்து விளையாடுறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம சௌந்தர்யாக்கா தான். நேற்று நடந்த அந்த பணப்பட்டி டாஸ்க்கை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஓ இந்த பொண்ணு இந்த அளவுக்கு சேஃப் கேம் வந்து விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் 5க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து வந்தது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எல்லாருமே திப்புன்னு போயிட்டு வந்து ஸ்டேஜுக்கு நின்ட்டாங்க. முத்துக்குமரன், ரயானு, அதுக்கப்புறம் விஷாலு, ஜாக்லின், சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நின்ட்டாங்க. நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் வந்து ஆல்ரெடி போயிட்டீங்க, ரயானி முத்துக்குமரனியா நீங்கள் 2 பேரும் வந்து ஆல்ரெடி போயிட்டீங்க, நீங்கள் போக வேணாம், நாங்களே 3 பேர் வந்து போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் வந்து சண்டை போட்டாங்க. ஒரு கட்டத்தில் காண்டாயி விஷால் நான் போய் உட்காந்துக்கிறேன், நீங்களே வந்து போய்க்கிங்க, உங்கள் யாருன்னா ஒருத்தவங்க வந்து போய்க்கிங்க. பட் என்ன அப்படின்னா இவங்க 2 பேர்த்த தவிர்த்து சௌந்தர்யா இவங்க ஜாக்லின் இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தவங்க வந்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து ஒரு கருத்து பதிவு பண்ணிட்டு போய் உட்காந்துறாரு. அதுக்கு ஒரு ஜாக்லினும் நான் போனேன் அப்படின்னா ஜெயிப்பேன்னு தெரியல, எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் வந்து போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பின்வாயிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது யார் இடையில் வந்து போட்டி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா, முத்துக்குமரன், ரயான் இவங்க 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 செகண்ட் நினைக்கிறேன், 1 மணி நேரம் 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அம்மா நேரம் டிஸ்கஸ் பண்ணியுமே அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. நான் போகிறேன்னு சொல்லி இதே மாதிரி வந்து இழுத்துருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸே வந்து முடிவு எடுத்துறாரு. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் எடுக்கிற முடிவு, சௌந்தர்யா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை வந்து போக சொல்லிடுறாரு. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பிக் பாஸ் வந்து பண்ணிட்டாரு. அந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே சரியான காண்டாயிடுச்சு. என்னடா அது பிக் பாஸ் இப்படி வந்து திடீர்னு இப்படி வந்து முடிவு எடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து ஃபீலிங் ஆச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது ஏடா ஆச்சு அப்படின்னா டைமிங் வந்து காட்டுறாங்க, டைம் டேபிள் மேப் எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க. 30 செகண்டில் 60 மீட்டர் நினைக்கிறேன், 60 மீட்டர் வந்து ரீச் பண்ண 3 போட்டி வச்சுருந்தாங்களா இருக்குது. 3ல் ஒரு போட்டியில் காசு இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து தூக்கின்னு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தாரு. கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அக்கா வந்து ஃபயர் மோடில் ரெடியாக இருக்காங்க, பஸர் அடிக்கிறாங்க, கிட்டுன்னு ஓடுறாங்க. கிட்டுன்னு ஓடுவாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக 45 மீட்டர் ரீச் பண்ணோடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே இதோட நம்ம எல்லை கூட வந்து முடிச்சு இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 45 மீட்டர்லேயே வந்து ரிட்டர்ன் போகிறாங்க. அதுலேயும் போயிட்டாங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. எல்லோரும் வந்து ஆவலாக இருக்காங்க, பணப்பொட்டி எடுத்தா வருவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆவலாக இருக்காங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தோட வாய்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆகி போச்சு, வெறும் கையோடு வந்து ஓடுது. ஹைலைட்டு பார்க்குறதுக்கு சரியான ஃபன்னியாக இருந்துச்சு. நீங்கள் கூட ஒரு டைம் வந்து போயிட்டு வந்து இப்போ பார்த்துட்டு வாங்க, செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து ஓடும்போது அதுலேயும் வந்து ஹைலைட் என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். வீட்டுக்குள்ளே போயிட்ட அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எவ்வளோ செகண்டில் வந்து ரீச் ஆனேன், போய் 45 மீட்டர் ரீச் பண்ணிட்டேன், நீ 60 கூட வந்து தொட்டுவிட்டு அதை பொட்டி திறந்து பார்க்குறது டைம் ஆயிடுச்சு, இங்கே இருந்தால் லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு நீ திரும்ப வந்ததுனா கூட ஓகே. 45 மீட்டர்லேயே திரும்ப வந்துட்டு எவ்வளோ செகண்டில் ரீச் ஆனு வேறு கொஷின் வேறு. ரயான்லாம் வந்து ஓடி போயிருன்னு சொல்லும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து சரியான ஃபன்னாக தான் வந்திருந்தது. பட் எந்த அளவுக்கு வந்து சௌந்தர்யா வந்து ஒரு சேஃப் கேம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுது. பட் இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஜாக்லின் எம்முட்டும் வந்து பரவாயில்ல. ஆனால் அவங்க 85 மீட்டர் வந்து ரீச் பண்ணோம் 35 செகண்டுக்குள்ளே செம்ம ரன்னிங் போயுமே வந்து ஒரு 2 செகண்ட் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவிக்ஷனை வெளியில் போனாங்க. சௌந்தர்யா வந்து முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நம்மளால் வந்து ஜெயிக்க முடியாது, ஆனால் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ரன்னருக்கான வாய்ப்பு இருக்குது, ரன்னரில் டைட்டில் வின்னருக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்தளவுக்கு வந்து பயங்கரமான டீம்ஸ்லாம் வந்து வெளியில் வச்சுருக்கோம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்கிங்ஸை வச்சு நம்ம ஈஸியாக வந்து டைட்டில் அடிச்சுட்டு போயிடலாம், இதே நான் காசு இப்படியே திரும்படா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வண்டியை கட்டு திருமணம் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. பட் அவங்கள எப்படி தான் வந்து எவ்வளோ பேர் வந்து ரசிக்கிறாங்க சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல. அதிலே வந்து ஒரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம் அப்படின்னா டிஸ்கஷன் நடக்கும். நம்ம முத்துக்குமரன், ரயானு, சௌந்தர்யா 3 பேருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்கும். அந்த இடத்துல ஒரு ஆக்டிங் வந்து போடுவாங்க அப்படின்னு இந்த பக்கம் தவடி இழுத்துக்குன்னு ஒரு ஆக்டிங் வந்து போடுவாங்க. பார்க்கும்போது சரியான கோவம் தான் வந்துச்சு. இந்த ஆக்டிங்கு, இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இதை வச்சு மட்டும்தான் சௌந்தர்யா வந்து இவ்வளோ நாள் இருக்காங்களே தவிர அவங்ககிட்ட வந்து வேறு ஒரு சரக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க.